நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் நமக்கு செம்மறி ஆடுகள் 2 குட்டி போடுறத பற்றி சொல்லியிருந்தோம். இந்த ஆடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 குட்டி போட்டுருச்சுங்க. இது தான் முதன்னு வாங்கின ஆடு. ரொம்ப வயதான ஆடு. போன தடவையும் 2 குட்டி தான் போட்டுச்சு. இந்த தடவையும் 2 குட்டி தான் போட்டிருக்கு. இந்த தடவை 2 குட்டியுமே ஜெட் பிளாக் கலரு, ஃபீமேல் குட்டி, பெண் குட்டி, அதாவது புறவி குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே செம்மறி ஆடுகள் 2 குட்டியோ 1 குட்டியோ எது போட்டாலும் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது நஞ்சு அல்லது மாசின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ப்ளசண்டா. இது ஒரு 4-5 மணி நேரத்தில் விழுந்துடணுங்க குட்டி போட்டதுலேருந்து. ஆனால் இந்த ஆட்டுக்கு சாயந்தரம் ஆகியும் விழுகலாமல் இது உள்ளேயே தங்கிருச்சுன்னா செப்டிக் ஆகி தாயோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால் மெடிக்கலுக்கு போய் எக்ஸாப்பர்னு ஒரு ஆயுர்வேதிக் டானிக் இருக்குங்க. அந்த டானிக்கும் நாட்டு சர்க்கரையும் கலந்து கொடுத்தா அதை குடிச்சிட்டா சீக்கிரம் கர்ப்பப்பை அந்த நஞ்சை வெளியே தள்ளி சுருங்க ஆரம்பிச்சிடும். இது வயதான ஆடுங்கிறதுனால சத்து பற்றாக்குறை தானே நினச்சி நான் டக்குன்னு போய் எக்ஸாப்பர் வாங்கிட்டு நாட்டு சர்க்கரையில் கலந்து கொடுத்துட்டேங்க. அதுவும் நான் சொல்லங்காட்டி கடைசி வரைக்கும் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருச்சு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 குட்டி போட்ட ஆடு. இது 2மே கிடா குட்டிங்க. கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு ஆட்டை சாப்பிட சொன்னேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சாப்பிட்டு முடித்த கொஞ்ச நேரத்துலேயே நஞ்சு விழுந்துருச்சுங்க. அந்த நஞ்சை நாங்கள் எடுத்து கொண்டு போய் நல்லா பால் மரமான கள்ளி மரத்தில் தூக்கி போட்டோம். நன்றி.